போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு இது என்னன்னா, விஜய்க்கு தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க ஜனங்க. ஏன்னா அவர் சினிமா துறையில் நடித்து நல்ல பேர் வாங்கிட்டார். ஸோ ஜனங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு தான் இந்த ட்ரிப்பை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு ஸ்டபனாக நிற்கிறாங்க. அது நல்லா தெரியும், பூர்வீகமான ஒரு நம்பிக்கை. ஸோ மற்ற கட்சிங்கள்லாம் வந்து இவங்களா பார்த்து தள்ளி விட்டாங்கன்னா தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. புரியுதா? விஜய்க்கு நல்ல ஹோப் இருக்கு, கண்டிப்பா இருக்கு, ஷூரா இருக்கு. அவன் இருந்தாலும் நின்னாருன்னா ஷூரா இருந்தாலும் கூட்டணி பொறுத்து தான். இப்ப சொன்னீங்களே, அதை பொறுத்து தான். தனியா நின்னா ஜெயிப்பாருங்களா? தனியா நின்னா கூட அவர் கண்டிப்பா ஜெயிப்பார். ஏன்னா ஜனங்க அவரு பேர்ல தான் இருக்காங்க முக்கியமா. ஏன்னா ஜனங்களை சினிமா துறையில வந்து நல்லா கவர் பண்ணிட்டாரு. இந்த காலத்து வாலிப பசங்கள்லாம் வந்து விஜய், பெண்கள் கூட இப்போ எஸ்ஐடி காலேஜ் எடுத்தீங்கன்னா, மெட்ராஸ் எத்தானாம்பேட்டில் எஸ்ஐடி காலேஜ் எடுத்தீங்கன்னா, காலேஜில் இருக்கிற அத்தனை லேடிஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் என் ஃபோட்டோ, எவன் ஃபோட்டோவிலையும் கேமராவிலையும் அவள் ஃபோட்டோ தான் வச்சுருக்கான். நான் பார்த்துருக்கேன், அடிக்கடி எஸ்ஐடி போவேன். என் பொண்ணே வச்சுருந்தா நான் ரசிகன் அப்படின்னு சொல்லும் போது, அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா அப்படின்னு கூட சொன்னேன். இல்லைப்பா, எல்லாம் வச்சுருக்காங்க, அது நானும் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு டெவலப்மெண்ட் ஆகி போச்சு. உங்களுக்கு வச்சிருக்காங்க? ஆமாம்.